ஆசிரியர்களுக்கு வணக்கம். இப்போ நம்ம பார்க்க இருக்க தலைப்பு வந்து பார்த்திங்க அப்படின்னா நிக்கோலாய் லெனின். இந்த செஷனில் லெனின் மற்றும் முஸ்தபா கமல் பாஷா 2 பேரை பற்றி பார்க்க இருக்கிறோம். எதற்காக அப்படின்னா, ரஷ்ய புரட்சியின் விளைவாக ரஷ்யாவில் கம்யூனிஸ்ட் ஆட்சி மேற்கொள்ளப்பட்டது. அதன் பின்னணியில் லெனினுடைய ஆட்சி முறை எவ்வாறு இருந்தது அப்படின்ற அடிப்படையிலும், துருக்கியில் வந்து பார்த்தோம் அப்படின்னா காலிஃபாவினுடைய ஆட்சி, அதாவது ஆட்டோமானிய துருக்கிய மன்னர்களுடைய ஆட்சி நீக்கப்படுது. அதுக்கப்புறம் துருக்கி வந்து ஒரு ஜனநாயக நாடாக மாற்றப்பட்டது. அதில் முஸ்தபா கமல் பாஷாவினுடைய பங்களிப்பு என்ன? ஐரோப்பாவின் நோயாளியாக கருதப்பட்ட துருக்கி எவ்வாறு உலக அரங்கில் மேற்கத்திய முறையை ஏற்றுக்கொண்டு ஒரு வலிமை வாய்ந்த நாடாக மாறியது அப்படின்ற அடியதும் நம்ம இந்த செஷனில் பார்க்க இருக்கிறோம். சரிங்களா? நிக்கோலாய் லெனின் 1870 1924 காலகட்டங்களில் வாழ்ந்த நபரை சொல்லப்படுறாங்க. இவருடைய வாழ்க்கை குறிப்பு அப்படின்னு பார்க்கின்ற போது, ரஷ்ய புரட்சியின் சிற்பியாக கருதப்பட்ட லெனின் 1870 ஏப்ரல் 10 மத்திய ஓல்கா பகுதியில் உள்ள சிம்பிரிஸ்க் அப்படின்ற ஊரில் பிறந்ததாக சொல்லப்படுது. இவருடைய இயற்பெயர் விளாடிமிர் இலியச் இலியனோவ், ப்ரீவியஸ் டிஆர்பி கொஸ்டின். இவருடைய சகோதரராக இருந்த அலெக்சாண்டர் என்பவர் 2ஆம் நிக்கோலஸ் மன்னரை படுகொலை செய்ய முயன்ற குற்றத்திற்காக மார்ச் 1887 தூக்கிலிடப்படுறாரு. அவரையே அந்த அரசனை படுகொலை செய்யப்படுறார் அப்படின்னா, அந்த மன்னர்கள் சர்வாதிகாரத்தன்மையிலான ஆட்சி மேற்கொள்ளப்பட்டதன் விளைவாக மக்களின் சார்பாக புரட்சியின் அடிப்படையில் புரட்சியாளர்களாக உருவாகி இதற்கான முயற்சி மேற்கொள்ளப்பட்டதாக சொல்லப்படுகிறது. இந்த சூழலில் தான் ஹாசன் பல்கலைக்கழகத்தில் சட்டம் பயில 1887 லெனின் சேர்க்கப்படுறாரு. ஆனால் சட்டத்தில் அவருக்கு ஈடுபாடு கிடையாது. தன்னுடைய நாட்டினுடைய நிலைமையை பார்த்து ரொம்ப மோசமாக இருந்ததுனால கார்ல் மார்க்ஸினுடைய சிந்தனைகளால் கவரப்பட்டு லெனின் அதை சார்ந்த விஷயங்களை பற்றி படிக்க ஆரம்பிக்கிறார். ஸோ புரட்சியின் மூலமாக ரஷ்ய மக்களை விடுதலை அடைய முடியுன்ற எண்ணத்திலையும் அவர் நம்பிக்கை கொள்ள ஆரம்பிக்கிறார். இந்த சூழலில் தான் வந்து பார்த்திங்கன்னா, செயின்ட் பீட்டர்ஸ்பர்க் நகரில் இருக்கக்கூடிய ஆலை தொழிலாளர்களுடைய வாசக வட்டகத்தில் மார்க்சியம் குறித்தும் அது சம்மந்தப்பட்ட கருத்துக்களை வகுப்புகள் மூலமாக எடுத்து தொழிலாளர்கள்ட்ட எடுத்துகிட்டு போய் சேர்க்கிறாரு. ஸோ லெனினுடைய மனைவி பேர் பார்த்தீங்கன்னா நடேஷ்டா கான்ஸ்டாண்டினோவா கிரிப்ஸ்கயா என்பவங்க ஆவாங்க. இவங்க எழுதிய நூல் வந்து மெமரிஸ்ன்ற நூல். இந்த நூலில் லெனினை பற்றிய ஆரம்பகால உண்மைகள் நிறையா விஷயங்கள் இருக்கிறதா சொல்லப்படுது. இதை பேஸ் பண்ணி தான் அவருடைய ஆரம்பகால பெயர்கள், ஆரம்ப காலத்தில் அவர் என்னென்ன மாற்று பெயர்களில் பத்திரிகையில் செய்தியாக எழுதினார் போன்ற விஷயங்கள்லாம் தெரிந்து கொள்ள முடியுதா சொல்லப்படுது. 1895 வாக்கில் வந்து பார்த்திங்க அப்படின்ற பொழுது பிரான்ஸ், சுவிட்சர்லாந்து, ஜெர்மனி ஆகிய நாடுகளில் சுற்றுப்பயணம் மேற்கொள்கிறாரு. அங்கே இருக்கக்கூடிய தொழிலாளர்கள் விடுதலை போராட்ட சங்கங்கள் என்ன பண்ணுறாரு, நாடுகளில் தொழிலாளர்கள் விடுதலைக்கான போராட்ட சங்கம் ஒன்றையும் அமைக்கிறாரு. ஸோ இதனால் அங்கே இருக்க அரசாங்கம் அவர் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா கைது பண்ண ஆரம்பிக்கிறாங்க. ஏன்னா மார்க்ஸோட கான்செப்டே என்னென்னா, உலக தொழிலாளர்களே ஒன்றுபடுங்கன்ற மாதிரி உலகம் முழுவதும் உள்ள தொழிலாளர்கள் அந்தந்த நாடுகளில் ஒன்று திரண்டு தங்களால் ஆட்சி முறை, அரசாட்சி முறை உருவாக்கப்படணுன்றது தான் டாஸ் கேபிட்டலில் சொல்லப்பட்டிருக்கோம். சரிங்களா? இவ்வாறு 1897 சைபீரியாவுக்கு 3 ஆண்டுகள் நாடு கடத்தப்படுறாரு. 1900 ஜனவரியில் விடுதலை செய்யப்படுறாரு. அப்போது அவருடைய வயது 30 என சொல்லப்படுகிறது. சைபீரியான்றது வந்து பார்த்திங்க அப்படின்னா ரஷ்யாவினுடைய வடபகுதி. ரஷ்யா ஏற்கனவே ரொம்ப குளிர் பிரதேசம். அதில் இருக்கிறதே மிகப்பெரிய அளவு குளிர் பிரதேசம் எது அப்படின்னு பார்த்திங்கன்னா இந்த சைபீரியா பகுதி தான். ஸோ அந்த பகுதிகளில் சிறைச்சாலையில் போடுறதுன்றது வந்து நம்ம அந்தமான் சிறைச்சாலையில் பிரிட்டிஷ் இந்தியாவில் எப்படி கொடுமையான சிறைச்சாலையாக இருந்தோ அது மாதிரி சைபீரிய சிறைச்சாலைன்றது ரஷ்யாவில் மிக கொடுமையான சிறைச்சாலையாக பார்க்கப்படுகிறது. பிரான்ஸில் எப்படி பாஸ்கல் சிறைச்சாலை இருந்ததோ அது மாதிரி. இவ்வாறு இடதுசாரிகளில் இருந்து காங்கிரஸுக்கு தேர்வு செய்யப்பட்ட 43 உறுப்பினர்களை கொண்ட முக்கிய கட்சியான சமூக ஜனநாயக கட்சி 1903 லண்டனுக்கு புலம்பெயர்ந்தது. அதாவது இடதுசாரியிலிருந்து காங்கிரஸ்னு வரக்கூடாது, பாராளுமன்றம்ன்றது வரணும். சரிங்களா? ஸோ இவ்வாறு இடதுசாரி சிந்தனையிலேருந்து 43 உறுப்பினர்களை கொண்ட சமூக ஜனநாயக கட்சின்றவங்க வந்து என்ன பண்ணுறாங்கன்னா 1903 லண்டனுக்கு என்ன பண்ணுறாங்க, தங்களுடைய செயல்பாடை மாற்றி அமைக்கிறாங்க. காரணம் என்ன, இங்கே இருக்க மன்னர்கள் அதுக்கு ஒத்துழைப்பு தரவில்லை. ஸோ அதனால் அங்கே இருக்கக்கூடிய அமைப்பு உத்தி போன்ற பிரச்சனைகளை முன்னிறுத்துறாங்க. அதனால் இந்த சமூக ஜனநாயக கட்சின்ற அமைப்பு என்ன ஆகுது அப்படின்னா பிளவுபட ஆரம்பிக்குது. இந்த கட்சிக்குள்ளேயே என்ன ஆகுதுன்னா பிளவுபட ஆரம்பிக்கிறாங்க. அதாவது எப்படி நம்ம காங்கிரஸில் பார்ப்போம் பார்த்திங்களா, மிதவாதிகள், தீவிர தேசியவாதிகள் பார்க்குறோம் பார்த்திங்களா, அந்த பாயிண்ட் ஆஃப் வியூவில் இவ்வாறு போல்ஸ்விக் என்னும் ஒரு பெரும்பான்மையினரை போல்சின்ஸ்டோவா அப்படின்ற பேரை ரஷ்யாவில் சொல்லுவாங்க. இவங்களை போல்ஸ்விக் அப்படின்னு சொல்லுவாங்க, பெரும்பான்மையினர் அப்படின்னு சொல்லுவாங்க. இதுதான் பிற்காலத்தில் போல்ஸ்விக் கட்சியாக உருவாகிருக்கும். அதே மாதிரி சிறுபான்மையினர் இருந்த எதிரணியினரை மென்ஸ்விக்குகள் என்று அழைப்பாங்க. சரிங்களா? இவ்வாறு 1917 பிப்ரவரி புரட்சியின் போது ஆட்சியை கைப்பற்றியவர்கள் மென்ஸ்விக்குகள், 1917 அக்டோபர் புரட்சியின் போது ஆட்சியை கைப்பற்றியவர்கள் போல்ஸ்விக்குகள். சரிங்களா? ஸோ இவ்வாறு போல்ஸ்விக்குகள் தலைமை யார் ஏற்றுறாருன்னா லெனின் என்பவர் ஏற்றுக்கொள்ள ஆரம்பிக்கிறார். ஸோ இந்த சமூக ஜனநாயக கட்சியிலேருந்து 2 பிரிவு உருவாகுது. அதில் உருவான இந்த போல்ஸ்விக்குகள் தான் வந்து பார்த்திங்க அப்படின்னா ரஷ்ய கம்யூனிஸ்ட் கட்சி எதிர்காலத்தில் உருவானாங்க. அதனுடைய தலைவர் தான் லெனின்.
1900 1917 ஆண்டு வரை சுவிட்சர்லாந்து தலைநகரமாக கொண்டு இந்த பாயிண்ட் இம்பார்ட்டன்ட் எக்ஸாமில் கேட்கலாம். ரஷ்யாவில் மார்க்சிய கருத்துக்களை பரப்பி வந்தார். ஆனால் 1917 ஆண்டு ஏப்ரல் மாதம் ரஷ்யாவுக்கு திரும்பி நிலவுன்ற ஒரு புரட்சியை மேற்கொள்ள ஆரம்பிக்கிறார். பிகாஸ் 1917 பிப்ரவரி புரட்சி ஏற்கனவே ஏற்படுத்தப்பட்டு மென்ஸ்விக்குகள் தலைமையாக ஒரு ஆட்சி நடந்துகிட்டு இருக்கு. அப்போ மன்னராட்சியில் அதிருப்தி அடைந்த மக்கள் இந்த இடைக்கால அரசையும் மிகப்பெரிய நம்பிக்கை வைக்கல. அதை பயன்படுத்தி 1917 ஆண்டு ஏப்ரல் வாக்குறுதிகளை வழங்கி அதன் பின்னணியில் அக்டோபர் மாதம் புரட்சியை ஏற்படுத்தி ஆட்சியை கைப்பற்றினார்ன்றதை ஏற்கனவே ரஷ்ய புரட்சியில் நம்ம பார்த்துருந்தோம். ஸோ லெனினும் ரஷ்ய புரட்சியும் அடிப்படையில் பார்க்கின்ற பொழுது இஸ்கரா 1900 மற்றும் சரியா, சரிங்களா, இந்த செய்தித்தாள்கள் 1909 ஆண்டு காலகட்டங்களில் 2 பத்திரிகைகள் என்ன பண்ணியிருப்பார், தனது கருத்துக்களை பரப்பி வந்தார். 1917 ஆண்டு பிப்ரவரியில் ரஷ்யாவில் மென்ஸ்விக் புரட்சி ஏற்பட்ட போது லெனின் சுவிட்சர்லாந்து இருந்தார். ஏற்கனவே பார்த்த விஷயம் தான். ஸோ இதில் ஜெர்மானிய நாட்டு ஆதரவோடு தான் 1917 ஏப்ரல் 16 பெட்ரோகிரேட் வந்தார். ஏன் இவர் ஜெர்மனியோட ஆதரவோடு வந்தார்னா, ஜெர்மனியினுடைய எதிரி நாடு தான் ரஷ்யா. அப்போ ரஷ்யாவில் அமைதி இருக்கக்கூடாதுன்றதை ஜெர்மனி விரும்பினதுனால இவரை என்கரேஜ் பண்ணாங்க. ஸோ அந்த அடிப்படையில் ஏப்ரல் மாதம் வந்துட்டு போல்ஷிக் கட்சியினுடைய புதிய திட்டத்தை வெளியிடுறாரு. அதுதான் ஏப்ரல் குறிப்புகள் அப்படின்னு சொல்லப்படுது, அல்லது ஏப்ரல் வாக்குறுதிகள் சொல்லப்படுது. இவ்வாறு லெனின் தலைமையில் இருந்த இந்த கம்யூனிச கூட்டம் 1917 அக்டோபர் 25 ஹெரன்ஸ்கி தலைமையிலான மிதவாத அரசு என்ன பண்ணுறாங்க, தூக்கி எறிகிறாங்க. இவ்வாறு உலகின் முதல் கம்யூனிஸ்ட் அரசு என்பது அமைக்கப்பட்டது. ஸோ இதன் பின்னணியில் பார்த்தீங்க அப்படின்னா ட்ராட்ஸ்கி வெளியுறவு கமிஷனராகவும் லெனின் சீடராக இருந்த ப்ரௌதோ என்ற பத்திரிகையின் முதல் எடிட்டருமான ஸ்டாலின் தேசிய இனங்களின் தலைவராகவும் என்ன பண்ணுறாங்க, பங்கெடுத்து கொள்கிறாங்க. ஸோ ஆட்சி நிர்வாகம் இவ்வாறு தொடங்க ஆரம்பிக்குது. அவருடைய உள்நாட்டு கொள்கை அப்படின்ற பட்சத்தில் பார்த்தீங்க அப்படின்னா புதிய ஆணைகள், அதன் மூலமாக என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தோம்னா, ஃபஸ்ட்டு தனியார் பண்ணைகள், மன்னர் குடும்ப பண்ணைகள், திருச்சபை சொத்துக்கள் எல்லாத்தையுமே நாட்டுடைமை ஆக்குறாங்க. நிலங்கள் சமத்துவ முறையில் விவசாயிகளுக்கு பகிர்ந்தளிக்க தரப்படுகிறது. அனைத்து தொழிற்சாலைகளிலும் 8 மணி நேரம் தான் வேலை, அனைவருக்கும் இலவச கல்வி, சமுதாயத்தில் நிலவி அந்த ஏற்றத்தாழ்வுகள் எல்லாத்தையுமே நீக்கினார். அது மட்டும் இல்லாமல் உயர்குடியினர்கள் அனுபவித்து வந்த உரிமைகள் எல்லாமே பறிக்கப்பட்டது. அந்த அடிப்படையில் உயர்குடியினர்கள் தனிப்பட்ட அனுபவித்து வந்த உரிமைகளை வெறுத்தலின் அவங்களை கட்டுப்படுத்துவதற்காக செக்கா என்ற அமைப்பை உருவாக்குறாரு. அதன் மூலம் உயர்குடியினர் கம்யூனிஸ்ட் அரசாங்கத்துக்கு ஒத்துழைக்கல அப்படின்னா அவங்க தண்டிக்கப்பட்டாங்க. இதன் விளைவாக 1922 ஆண்டில் மட்டும் சுமார் 50,000 பேர் செக்கா அமைப்பினர் கொல்லப்பட்டதாக சொல்லப்படுகிறது. மேலும் அதற்கடுத்த வருடமே செக்கா அமைப்பு கலைக்கப்பட்டு ஒக்ஃபு என்ற ஒரு புதிய அமைப்பு உருவாக்கப்பட்டு அதில் 45,000 உளவு ஏஜென்ட்டுகள், ரஷ்யாவில் யார் யார் கம்யூனிஸ்ட் ஆட்சிக்கு எதிராக இருக்காங்களோ அவங்களை கண்டறிவதற்காக ஒரு உளவு ஏஜென்ட் உருவாக்கப்பட்டதாகவும் உளவு ஏஜென்ட்கள் கொண்ட அமைப்பு உருவாக்கப்பட்டதாகவும் சொல்லப்படுகிறது. அடுத்து லெனினும் உள்நாட்டு போரும். ட்ராட்ஸ்கியின் முயற்சியால் விவசாயிகள் தொழிலாளர்கள் கொண்ட ஒரு செஞ்சேனை அமைப்புன்றது ஒன்று உருவாக்கப்பட்டது. எதற்காக செஞ்சேனை உருவாக்கப்பட்டது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒடுக்கப்பட்ட இராணுவ தலைவர்கள், உயர்குடியினரெல்லாம் ஒன்று சேர்ந்து இந்த புரட்சி அரசுக்கு எதிராக என்ன பண்ணுறாங்க, மீண்டும் மன்னராட்சியை கொண்டு வருவதற்கான முயற்சியை மேற்கொள்கிறாங்க. அதற்கு பார்த்திங்கன்னா மேற்கத்திய நாடுகள் உதவி செய்ததாக சொல்லப்படுது. இந்த சூழ்நிலையில் எதிர்ப்புரட்சியாளரின் தலைவரான அலெக்சியோ பிரியஸ்டியாபி கொஸ்டி இது பார்த்திங்கன்னா ஒரு ப்ரீவியஸ் டிஆர்பி கொஸ்டின். ஸோ அந்த அடிப்படையில் அலெக்சியோ தலைமையில் என்ன பண்ணுறாங்க, மன்னர்களுடைய படை வீரர்கள், அதிகாரிகள் எல்லாம் சேர்ந்து வெண்சேனை அப்படின்ற ஒரு அமைப்பை உருவாக்குறாங்க. அப்போ இங்கே லெனினுடைய ஆட்சியின் கீழ் ட்ராட்ஸ்கி தலைமையில் உருவாக்கப்பட்டது செஞ்சேனை, பழைய ஆட்சியை கொண்டு வர நினைச்சவங்க வெண்சேனை. இது 2 பேருக்கிடையே மிகப்பெரிய உள்நாட்டு கலவரமே ஏற்பட்டு உள்நாட்டு போரை ரஷ்யாவில் நடைபெற்றதாக சொல்லப்படுகிறது. ஏறத்தாழ 1918 1922 வரை இந்த பிரச்சனை மிகப்பெரிய அளவில் நீடிக்கப்பட்டிருக்கும். போர் பொதுவுடைமை கொள்கை அப்படின்ற அடிப்படையில் பார்த்தீங்க அப்படின்னா உள்நாட்டு குழப்பங்களை முடிவு கொண்டு வரவும் நாட்டின் உற்பத்தி திறனை அதிகரிக்கவும் லெனின் பின்பற்றிய தீவிரமான கொள்கையை தான் போர் பொதுவுடைமை கொள்கைன்னு சொல்கிறாங்க. ரஷ்யாவில் புதிய விவசாய செல்வந்தர்கள் அந்த குழுக்குகள் அவர்களிடம் இருந்த உணவுப் பொருட்களை விற்க என்ன பண்ணுறாங்க, மறுக்கிறாங்க. இதன் மூலம் அரசுக்கு ஒரு நெருக்கடி அவங்க என்ன பண்ணாங்க, ஏற்படுத்தினாங்க. சிறு தொழில், கைத்தொழில் எல்லாமே தேசிய உடைமையாக்கப்பட்டதுனாலும் அரசு நிர்ணயித்த விலையிலேயே உற்பத்தி பொருட்களை ஒப்படைக்க வேண்டும் என்று சொல்லப்பட்டதுனாலும் அவங்க எல்லாமே அரசுக்கு என்ன பண்ணுறாங்க, புரட்சிக்கு எதிராகவே செயல்பட ஆரம்பித்தாங்க. இவ்வாறு சுதந்திரமான அமைதியான தனி வியாபாரம் தடை செய்யப்பட்டிருந்ததுனால உழைத்தவர்களுக்கே உணவு உழைக்கலை அப்படின்னா உணவு இல்லை என்பது போன்ற கான்செப்ட் இருந்ததுனால இது போர் பொதுவுடைமை காலத்தின் முக்கிய குறிக்கோளாக இருந்தது. அதே மாதிரி தொழிற்சங்கங்கள் உரிமைகள் எல்லாமே நசுக்கப்பட்டன. தொழிலாளர்களால் தான் ஒரு ஆட்சி உருவாக்கப்பட்டிருக்கு. அப்போ எல்லா தொழிலாளர்களும் இதுக்கு ஒத்துழைக்கணும். அதை விட்டுட்டு தொழிலாளர்கள் உரிமைன்னு சொல்லிட்டு என்ன பண்ணக்கூடாது, அரசுக்கு ஒத்துழைக்க மறுக்கக்கூடாது போன்ற பல விஷயங்கள் கடுமையாக அவர் கொண்டு வந்தார். பட் இது எல்லாமே தோல்வியாக தான் இருந்தது, பெரிய அளவில் வெற்றி பெறவில்லை. என்ன காரணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நாட்டில் அரசாங்கமே எல்லா பொறுப்பையும் எடுத்து 100% கொடுத்துட முடியுமா அப்படின்னு கேட்டால் முடியாது. அதே சமயத்தில் எல்லாத்தையும் தனியார்த்தையே கொடுத்துட்டா சாத்தியமானு கேட்டால் அதுவும் தவறு தான். அப்போ கம்யூனிசத்தில் சில மாற்றங்களை யார் கொண்டு வர நினைக்கிறாங்க அப்படின்னா லெனின் கொண்டு வரணும்னு நினைக்கிறாரு. அந்த பாயிண்ட் ஆஃப் வியூவில் தான் புதிய பொருளாதார கொள்கை எக்ஸாமில் கேட்கலாம்.
லெனின் எதிர்பார்த்த அளவு போர் பொதுவுடைமை கொள்கை வெற்றி பெறவில்லை. எனவே ரஷ்யாவினுடைய ருபில், அந்த நாட்டோட பணத்தோட பேர் ருபில், மதிப்பு குறையுது, விலைவாசி உயர்ந்தது. இதனால் புதிய பொருளாதார கொள்கையை கொண்டு வராரு. அதனால் கட்டாய கொள்முதல் நிறுத்தப்படுது. எல்லாரும் அரசாங்கத்தில் தான் விற்கணுன்றது கிடையாது. வெளிச்சந்தையில் உபரி தானியங்களை என்ன பண்ணலாம், விற்கலாம் அப்படின்னு சொல்லப்பட்டது. ஏழை விவசாயிகளுக்கு வரிச்சலுகை வழங்கப்பட்டது. இந்த சலுகைகள் எல்லாமே தனி உடைமை கொள்கையின் பிரதிபலிப்பாக இருந்தாலும் கூட நாட்டின் எதிர்காலங்களில் என்ன பண்ணுறாரு, கொண்டிருந்த நம்பிக்கைக்காக சில விஷயங்களை செய்து கொண்டதாக சொல்லப்படுகிறது. தனியார் துறையிலும் பார்த்திங்கன்னா அரசு துறையிலும் இயங்கிய நிறுவனங்கள் போட்டியை தவிர்ப்பதற்காக உற்பத்தி அதிகரிக்கவும், அனைத்து நிறுவனங்களின் இணைப்புச் செயல்கள் மூலம் புதிய பொருளாதார கட்டுக்கோப்பினை காக்கவும் தேசிய திட்டக்குழு அப்படின்ற ஒரு அமைப்பை உருவாக்குறாரு. இது வரலாற்றில் புகழ்பெற்ற காஸ்ட் பிளான் என அழைக்கப்படுது. இம்பார்ட்டன்ட் பாயிண்ட் எக்ஸாமில் கேட்கலாம். இப்போ வரவு செலவுன்ற கான்செப்டெல்லாம் கொண்டு வர ஆரம்பிக்கிறாங்க. அடுத்து லெனினுடைய வெளிநாட்டு கொள்கை. லெனினுடைய வெளிநாட்டு கொள்கை அப்படின்றதுல பார்க்கும்போது பார்த்தோம் அப்படின்னா ஃபர்ஸ்ட் லிட்டோஸ் உடன்படிக்கை பார்த்தது தான். லெனின் பதவியேற்றதும் 1917 அக்டோபர் 26 அரசாங்க ஆணை என்று வெளியிட்டு ஜெர்மனியோட போர் நிறுத்தம் செய்வதாக அறிவிச்சிருப்பார். அதன் அடிப்படையில் ஜெர்மனியோடு 1918 மார்ச் 3 இந்த பிரஸ்ட் லிடோவிஸ்க் உடன்படிக்கை என்பது மேற்கொள்ளப்பட்டிருக்கும். தனது நம்பிக்கைக்குரிய நண்பரான ட்ராட்ஸ்கி மூலம் செய்து முடிச்சிருப்பார். இதன் அடிப்படையில் பார்த்தோம் அப்படின்னா மிகப்பெரிய ரஷ்ய பேரரசில் இருந்து ரஷ்யா, போலாந்து, பின்லாந்து, லிதுவேனியா, எஸ்தோனியா, பெஷோருஃபியா, பலோருஷியா போன்ற பகுதிகளை இழந்திருப்பாங்க. பின்லாந்து, உக்ரைன் போன்ற பகுதிகள் விடுதலையை ரஷ்யா அங்கீகரிச்சிருக்கும். ஆனால் என்னதான் முதல் உலகப் போர் முடிவில் ஜெர்மனி தோற்கடிக்கப்பட்டதுனால இந்த உடன்படிக்கை என்பது முழுவதும் நடைமுறைப்படுத்தப்படவில்லை என்பதும் குறிப்பிடத்தக்க ஒன்றாக பார்க்கப்படுகிறது. அடுத்து ரஷ்யாவில் அந்நியரின் தலையீடு. ஏன்னா உலகத்தில் எல்லா நாடுகளிலுமே தொழிலாளர்கள் இருக்காங்க, பட் அவங்க எல்லாமே முதலாளிகளுக்கு கட்டுப்பட்டு இருக்காங்க. ஆனால் இங்கே என்ன சூழல் உருவாகுது அப்படின்னா, முதல் முறையாக இந்த புரட்சியின் அடிப்படையில் ரஷ்யாவில் மட்டும் தொழிலாளர்கள் ஆட்சியை கைப்பற்றுறாங்க. இதனால் பிரஸ்ட் லிட்டோவிஸ்க் உடன்படிக்கை விரும்பாத மேலை நாடுகள் கம்யூனிச கொள்கையை நசுக்குவதற்காக அமெரிக்கா, பிரிட்டன், பிரான்ஸ், ஜப்பான் போன்ற நாடுகளுடைய கூட்டுப்படைகள் 1918 மார்ச் ஆர்கேஞ்சல் துறைமுகத்தை ரஷ்யாவிடமிருந்து கைப்பற்றுறாங்க. ஜப்பானிய படை விளாடிவாஸ்டா நகரை தாக்குது. ஆனால் தேசப்பற்று மிகுந்த செஞ்சேனை நேசப்படைகளை தோற்கடித்தது. எப்படி 1894, 1904 காலகட்டங்களில் பார்த்தோம் அப்படின்னா ஜப்பான் சீனாவையும் தோற்கடிச்சிருக்கும், ரஷ்யாவையும் தோற்கடிச்சிருக்கும். ஆனால் இந்த டைமில் ரஷ்யாவை இத்தனை நாடுகள் சேர்ந்து கூட என்ன பண்ண முடியல, வெற்றி பெற முடியவில்லை. இதனால் மக்களுக்கு கம்யூனிசத்தின் மீதும் லெனின் மீதும் மிகப்பெரிய நம்பிக்கை வைந்ததை சொல்லலாம். மக்கள் கம்யூனிசத்தை விரும்பியதை விட லெனினுடைய ஆட்சியை விரும்பினது தான் ரொம்ப முக்கியமான விஷயமா பார்க்கப்படுது. இவ்வாறு 1920க்குள் ரஷ்யா மீது போர் தொடுத்த அனைத்து படைகளையும் தோற்கடித்து பின்வாங்க செய்தார் லெனின். இது லெனினின் மாபெரும் சாதனையாக பார்க்கப்படுகிறது. அடுத்ததாக பார்த்தீங்க அப்படின்னா ரஃபேலா உடன்படிக்கை 1922 ரஷ்யா, ஜெர்மனி இடையே இந்த ஒப்பந்தம் மேற்கொள்ளப்பட்டதாக சொல்கிறாங்க. இதன்படி முதல் உலகப் போரின் விளைவாக ஒருவருக்கொருவர் போர் இழப்பீடு கேட்பதில்லை என்றும் தங்கள் நாடுகளிடையே ராஜேந்திர உறவை ஏற்படுத்திக் கொள்வது என்றும் முடிவு செய்யப்பட்டது. உண்மையிலேயே கம்யூனிஸ்ட் ரஷ்யாவோட முத உடன்படிக்கை செய்து கொண்ட நாடு ஜெர்மனி தான். அது ஒரு நட்பு நாடாக ஏற்றுக்கொண்டதுனால. ஏன்னா ஜெர்மனியும் முதல் உலகப் போர் முடிவில் மற்ற ஐரோப்பிய நாடுகள் தோற்கடிக்கப்பட்ட நாடாக அவமானமாக பார்க்கப்பட்டதுனால அவங்க தங்களுடைய நட்புக்காக என்ன பண்ணாங்க, தங்களுக்கு ஒரு சப்போர்ட் வேணுன்ற அடிப்படையில் ரெண்டு பேரும் வேறு வழி இல்லாமல் ஒரு மியூச்சுவலில் வந்து உடன்படிக்கையை மேற்கொண்டாங்க. எக்ஸாமில் கேட்க வாய்ப்புகள் உண்டு. அதற்கடுத்தா பார்த்தோன்னா அனைத்து நாடுகளோடும் சமாதான உறவு. 1921 தனது அண்டை நாடுகளான பின்லாந்து, லிதுவேனியா, எஸ்தோனியா ஆகிய நாடுகளோட சுதந்திரத்தை யார் அங்கீகரிக்கிறார்? லெனின் அங்கீகரிக்கிறார். இது எல்லாமே ஆரம்பத்தில் ரஷ்யாவின் கட்டுப்பாட்டின் கீழ் இருந்தது. அடுத்து 1921 பிப்ரவரியில் பெர்ஷியாவோடும் ஆப்கானிஸ்தானோடும் மார்ச் துருக்கியோடு உடன்படிக்கை செய்து கொள்கிறாரு. இதன் மூலமாக ரஷ்ய நாடு இந்த விஷயங்களில் தலையிட மாட்டோம், நீங்கள் சுதந்திரமாக இருக்கலாம். ஏன்னா ஆரம்பத்தில் இதெல்லாம் ரஷ்ய நாடு என்ன பண்ணுறது, தலையிட்டு இருந்தது. இதனால் இந்த நாடுகள் எல்லாமே ரஷ்யாவை மதித்தாங்க. உலக அளவில் ரஷ்யாவின் செல்வாக்கு பெருகியது அப்படின்னே சொல்லலாம். மதிப்பீடுன்ற அடிப்படையில் பார்த்தோம் அப்படின்னா லெனின் உடல்நலம் பாதிக்கப்படுது. இதன் அடிப்படையில் 1924 ஜனவரி 21 தனது 53வது வயதில் அவர் இறக்கிறாரு. அவருடைய நினைவாக பெட்ரோகிரேட் என்ற நகருக்கு லெனின் கிரேட் என்று பெயர் சூட்டப்பட்டதாக சொல்லப்படுகிறது. அங்கே அவருடைய உடல் பதப்படுத்தப்பட்டு செஞ்சதுக்கத்தில் இன்று அளவும் பாதுகாக்கப்பட்டு வருவது ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயமா பேசப்படுது. புரட்சிக்கு பின் ஏற்பட்ட நெருக்கடியை சமாளித்து 1924 வரை நிலையான ஆட்சியை அவர் கொடுத்தாரு. உலக அரங்கில் ரஷ்யாவிற்கு உன்னதமான நிலையை பெற்றுக் கொடுத்தது லெனினுடைய மிக முக்கியமான சாமர்த்தியமாக பார்க்கப்படுது. இவருடைய வெற்றிக்கு காரணமாக இருந்தவை எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா வலிமை மற்றும் ஒழுக்கம் நிறைந்த கம்யூனிஸ்ட் கட்சி, திறமை வாய்ந்த ரகசிய காவல்துறை, தேசப்பற்று மிகுந்த செஞ்சேனை போன்றவை சொல்லப்படுகிறது. அப்போ கம்யூனிஸ்ட் ரஷ்யா பற்றி எல்லா டீட்டெயில் எதுலேயும் பார்த்துட்டோம்னா கிடையாது. பேலன்ஸ் டாபிக் இருக்குது. ஏன்னா யுஎஸ்எஸ்ஆர் எப்போ தோற்றுவிக்கப்பட்டது, அதில் முதல்ல எந்தெந்த நாடுகள் இணைஞ்சது, எந்த ஆண்டு யுஎஸ்எஸ்ஆர் உருவானது எல்லாத்தையுமே இந்த 10th யூனிட்டோட எண்டில் யுஎஸ்எஸ்ஆருடைய சிதைவுன்ற டாப்பிக்கில் A to Z அதில் பார்க்கலாம். இதில் நம்ம என்ன பார்த்துருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா லெனினுடைய தனிப்பட்ட விஷயங்களை மட்டும் பார்த்துருக்கோம். ஸோ எக்ஸாமில் கேட்குறதுக்கு வாய்ப்புகள் உண்டுன்ற விஷயம் மட்டும். சரிங்களா? அடுத்ததாக பார்த்தீங்க அப்படின்னா முஸ்தபா கமல் பாஷா, இவர் தான் அவர்.
இவருடைய தலைமையில் தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா மதம் சார்ந்த ஆட்சியை கொடுத்து கொண்டிருந்தவரை துருக்கின்ற நாடு சமய சார்பற்ற நாடா செக்குலரிசம் கண்ட்ரியாக மாறி இருக்கும். அது எவ்வாறு அப்படின்றத பார்க்க போகிறோம். ஸோ முஸ்தபா கமல் பாஷா 1881 சலோனிகா என்ற இடத்துல ஏழை நடுத்தர குடும்பத்தில் பிறந்தா சொல்லப்படுறாங்க. இஸ்தான் இராணுவ பள்ளியில் பயிற்சி பெற்றதாகவும் இத்தாலிக்கு எதிராக நடைபெற்ற போர்கள்லையும் பால்கன் போர்கள்லையும் இத்தாலிக்கு எதிராக எந்த போர் நடைபெற்றது முதல் உலகப் போரில் சரிங்களா அப்போ அவர் ஈடுபட்டதாகவும் அதே மாதிரி ஆரம்பத்திலே பால்கன் போர் வழி இருந்திருப்பார். அதே மாதிரி இளம் துருக்கிய இயக்கத்திலே அவர் இருந்திருப்பார். மேலும் முதல் உலகப் போர் ஆரம்பித்த போது சோபியாவில் இராணுவ தூதுவராகவும் அவர் செயல்பட்டார். ஆடம்பரம் அர்த்தமற்ற வெறும் சடங்குகளை அவர் நிறுத்தார். துருக்கிய குடியரசின் தலைவராக முஸ்தபா கமல் பாஷா பல சீர்திருத்தங்களை கொண்டு வந்து துருக்கியை பலப்படுத்தி நவீனமயமாக்கினார். வார்த்தை ரொம்ப முக்கியம். மக்கள் இவரை கமல் அட்டாக் துருக்கியர்களின் தலைவன் அல்லது தந்தை என்ற அடிப்படையில் அழைத்ததாக சொல்லப்படுது. முதல் உலகப் போர் தோல்வியடைந்த துருக்கி நேச நாடுகளோடு 1920 என்ன பண்ணுறாங்க அப்படின்னா செவரஸ் ஒப்பந்தம் செய்கிறாங்க. ஸோ துருக்கிக்கு சொந்தமான சிரியா, பாலஸ்தீனம், மெசபடோமியா ஆகிய போன்றவை பகுதிகள் என்ன ஆகுதுன்னா வல்லரசுகள் தங்கள் கட்டுப்பாட்டின் கீழ் கொண்டு வர்றாங்க. இந்த சூழலில் தான் என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தோம்னா துருக்கிக்கு ஏற்பட்ட அவமானத்தை போக்கி அதனை அழிவில் நின்று காப்பாற்றி நவீன துருக்கியை உருவாக்கிய பெருமை முஸ்தபா கமல் பாஷாவை சாரும். அதனால் நவீன துருக்கியின் தந்தை என்று அவர் அழைக்கப்படுறாரு. துருக்கியில் தேசிய புரட்சி ஏற்பட காரணங்கள் அப்படின்னு பார்த்தோம்னா ஃபஸ்ட்டு இளம் துருக்கிய இயக்கம். ஐரோப்பாவின் நோயாளின்னு அழைக்கப்பட்ட துருக்கி எவ்வாறு மிகப்பெரிய நாடாக வளர்ச்சி அடைந்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னா துருக்கி ஆட்சியிலிருந்து கிரீஸ், செர்பியா, பல்கேரியா, ரொமேனியா ஆகிய நாடுகள் சுதந்திரம் பெற்ற இளம் துருக்கிய இயக்கம் ஆரம்பத்தில் விரும்பலை. இந்த இயக்கம் தேசிய ஜனநாயக அரசை ஏற்படுத்த முயற்சி செய்தது. அதனால் துருக்கி சுல்தான் 6வது முகமது பின் இவர் தான் முதல் உலகப் போர் காலகட்டத்தில் இருந்திருப்பார். பிற்போக்கு கொள்கையும் அவரது திறமையற்ற நிர்வாகமே முதல் உலகப் போரில் துருக்கி தோல்வியை காரணம் என்று சொன்னாங்க. ஸோ இதனால் சுல்தானினுடைய ஏகச்சதிகார ஆட்சியை அகற்றிவிட்டு துருக்கிய குடியரசை நிறுவ தேசியப்பட்டு கொண்ட துருக்கியர்கள் சந்தர்ப்பத்தை எதிர்நோக்கி காத்துக்கிட்டு இருந்தாங்க. அந்த சூழலில் தான் ஆங்கிலேயரின் பாதுகாப்பில் கான்ஸ்டாண்டினோபிள் இருந்தது. ஏன்னா முதல் உலகப் போர் முடியல மாண்டேட் முறையில் இந்த பல பகுதிகளை கட்டுப்பாட்டில் வச்சுருப்பாங்க அவ்வாறு. ஸோ அந்நியரின் ஆக்கிரமிப்பை தடுக்க இளம் துருக்கிய இயக்கம் முயற்சி செய்ய ஆரம்பிக்கிறாங்க. இந்த அடிப்படையில் புரட்சியின் போக்கு ஆரம்பிக்குது. ஸோ முஸ்தபா கமல் பாஷா தலைமையில் 1919ஆம் ஆண்டு ஜூலை மாதம் தேசிய துருக்கியர்கள் கிளர்ச்சி செய்ய ஆரம்பிக்கிறாங்க. அந்நியரை விரட்ட துருக்கிய நிலையை உயர்த்தவும் எர்சிராமில் என்ற இடத்துல ஒரு தேசிய காங்கிரஸ் ஒரு பாராளுமன்ற மாதிரி ஒரு அமைப்பு கூடுது. சுல்தான் தேசிய தலைவர்கள் எல்லாம் கைது செய்யணும்னு சொல்கிறாரு. ஏன்னா பிரிட்டன் கட்டுப்பாட்டில் தான் அவங்களாம் இருக்காங்க. ஆனால் கமல் பாஷா அனோட்ரோவியாவில் உள்ள அங்காராவை தலைநகராக கொண்டு இம்பார்ட்டன்ட் பாயிண்ட் எக்ஸாமில் கேட்கலாம். அங்காராவை தலைநகராக கொண்டு 1920 ஏப்ரலில் ஒரு மாகாண அரசை ஏற்படுத்துகிறாரு. அதன் அடிப்படையில் 1921 சுமர்னாவின்ற பகுதியை கைப்பற்றுறாங்க. இவ்வாறு கிரீஸ் கமாலுக்கு எதிராக படையெடுத்தது. ஏன் அப்படின்னா இந்த 1921 சுமிர்னன்ற பகுதியை கைப்பற்றுறாங்க. அது கிரீஸ் நாட்டுக்கு சொந்தமான பகுதி. ஆனால் நடைபெற்ற போரில் கமல் பாஷா என்ன பண்ணுறாரு, வெற்றி பெறுறாரு. இவ்வாறு 1922 ஆகஸ்ட்டில் கிரேக்க படை அழிக்கப்படுது. ஏன்னா ஆரம்பத்தில் கிரேக்கம் எல்லாமே எது கட்டுப்பாட்டில் தான் இருந்துச்சு, இந்த துருக்கி கட்டுப்பாட்டில் தான் இருந்தது. ஸோ அதனால் அதில் தங்களுக்கு தேவையான பகுதின்றதான் கைப்பற்றுறாங்க. செப்டம்பரில் சுமீர்னா கைப்பற்றப்படுது. துருக்கி பகுதியிலிருந்து கிரேக்க படைகள் மற்றும் கிரேக்க மக்கள் விரட்டப்படுறாங்க. நேசப்படைகள் துருக்கியோடு என்ன பண்ணுறாங்க, சமாதானம் செய்து கொள்ள முன்வருது. இவ்வாறு துருக்கி தான் இழந்த பகுதிகளை துருக்கியினுடைய பூர்வீக பகுதியை பெற்றுக்கொள்கிறாங்க. இந்த சூழ்நிலையில் மக்களுக்கு அவர் மேல் நம்பிக்கை வர ஆரம்பிக்குது. சுல்தான் ஆட்சியினுடைய முடிவு 1922 நவம்பர் மாதம் அங்காராவில் கூடிய தேசிய சபை காலிஃபா பதவியை என்ன பண்ணுறாங்க, சுல்தான் பதவியிலிருந்து பிரிப்பதா அறிவிக்கிறாங்க. கடைசி காலிஃபா சுல்தானான 6ஆம் முகமது பதவி விலக்கப்படுறாரு. அவர் ஒரு ஆங்கில கப்பலில் ஏறி என்ன பண்ணுறாரு, மால்டான்ற தீவுக்கு தப்பி ஓடுறாரு. இந்த சூழ்நிலையில் தான் செவரஸ் உடன்படிக்கை துருக்கியினுடைய அவமான வச்சனமாக பார்க்கப்பட்டதுனால அதை மாற்றி அமைக்கணும்னு கமல் பாஷா நினைக்கிறாரு. அதன் பின்னணியில் உருவானதான் லாசேன் உடன்படிக்கை. ப்ரீவியஸ் டிஆர்பி கொஸ்டின் 1923 ஜூலை 24. போர் செய்து அழுத்து போயிருந்த எந்த வல்லரசும் துருக்கியோட போர் புரிவதை விரும்பவில்லை. எனவே 1923 சுவிட்சர்லாந்தில் உள்ள லாசேன்ற ஒரு மாநாடு கூட்டப்படுது. அதில் இங்கிலாந்து, பிரான்ஸ், இத்தாலி, ரஷ்யா, ஜப்பான், பல்கேரியா, ரொமேனியா, கிரீஸ், இக்கோஸ்லோவியா, துருக்கி போன்ற நாடுகள் கலந்து கொள்கிறாங்க. கமல் பாஷாவோட புதிய உடன்படிக்கை ஒன்று செய்து கொள்கிறாங்க ஜூலை 24, 1923. அந்த உடன்படிக்கையோட பேர் தான் லாசேன் உடன்படிக்கை. எக்ஸாமில் பேஸ் பண்ணி வினாக்கள் கேட்கலாம். இது அடுத்த வரக்கூடிய பாயிண்ட். இந்த ஒப்பந்தத்தின்படி டார்டனல்ஸ் துருக்கியின் ஆட்சியில் விடப்பட்டது. இந்த டார்டனல்ஸ் பகுதி ஆரம்பத்துலேருந்தே இத்தாலி விரும்பிட்டே இருந்திருக்கும் சரிங்களா. அதை துருக்கிட்ட கொடுத்து காம்ப்ரமைஸ் பண்ணுறாங்க. பிரிட்டன், துருக்கி இந்த ரெண்டு நாடு என்ன பண்ணுறாங்கன்னா மோசல் எல்லைப்பகுதி பிரச்சனையை பற்றி பேச்சுவார்த்தை மூலம் என்ன பண்ணுறாங்க, தீர்த்துக்கொள்ளணும்னு முடிவெடுக்கிறாங்க. மோசல்ன்றது இன்றைய ஈரான் ஈராக்கில் உள்ள ஒரு முக்கியமான பகுதி. ஸோ அது பிரிட்டன் கட்டுப்பாட்டில் தான் அன்றைக்கு தினம் இருந்துச்சு. அப்போ துருக்கி அதிலிருந்து சில உரிமைகளை கேட்டதுனால அதை பற்றி பேசி அமைதியாக முடிவெடுக்கிறாங்க. துருக்கி வெளிநாட்டினரில் அனுபவித்து வந்த சலுகைகள் முற்றிலும் ஒழிக்கப்பட்டது. வெளிநாட்டில் உங்களுக்கு இருந்தவங்களுக்கு துருக்கியில் என்ன கிடையாது, சலுகைகள் கிடையாதுன்னு சொல்லப்பட்டது. துருக்கியினுடைய மதிப்பு உயர்ந்தது. கமல் பாஷா தலைமையில் ஒரு ஐக்கியமடைந்த துருக்கின்றது உருவாக்கப்பட்டது.
இந்த சூழ்நிலையில் துருக்கி 1923 குடியரசாக அறிவிக்கப்பட்டது. இந்த பாயிண்ட் ரொம்ப ரொம்ப முக்கியம், எக்ஸாமில் கேட்கலாம். 1923 அக்டோபர் 29ஆம் தேதி அங்காராவில் தேசிய மன்றம் துருக்கியை ஒரு குடியரசென அறிவித்ததோடு மட்டுமல்லாமல் முஸ்தபா கமல் பாஷாவை துருக்கியின் முதல் குடியரசுத் தலைவராகவும் தேர்ந்தெடுத்தனர். இவ்வாறு ஆட்டோமானிய பேரரசு முழுமையாகவே ஒழிந்தது. அடுத்து உள்நாட்டு சீர்திருத்தங்கள் அப்படின்ற பட்சத்தில் பார்க்கும்போது துருக்கிய குடியரசின் சாதனைகளாக கமாலிசம், இந்த முஸ்தபா கமல் பாஷா பின்பற்றிய கொள்கையை தான் கமாலிசம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அதில் 6 கோட்பாடுகள் முக்கியமான கோட்பாடுகளாக சொல்லப்படுது. கமல் பாஷாவின் சீர்திருத்தங்களை மக்கள் அன்றாட வாழ்க்கையில் ஒவ்வொரு அம்சத்தையும் தொடுவதாக இருந்தால் சொல்லப்படுது. தன்னுடைய சீர்திருத்தங்களை வரிசைப்படுத்தி 6 கோட்பாடுகளை வெளியிட்டார். அவை தான் கமாலிசம் சொல்லப்படுது. எத்தனைன்னு கேட்கலாம். அவை 1937ஆம் ஆண்டு அரசியலமைப்பு சட்டத்திலும் இணைத்துக் கொள்ளப்பட்டது ரொம்ப முக்கியமான விஷயமா சொல்லப்படுகிறது. அதனுடைய முக்கிய அம்சங்கள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, குடியாட்சி, தேசப்பற்று, மக்களின் இறைமை, அரசுடைமை, மதச்சார்பின்மை, புரட்சிகரமான சீர்திருத்தங்கள். அதாவது துருக்கி குடியாட்சியினால் மாற்றப்படுது, தேசப்பற்று அங்கே ஏற்படுத்தணும்னு சொல்லப்படுது, மக்கள்கிட்ட தான் ஆட்சி அதிகாரம் இருக்குது, சவரின் அப்படின்ற மாதிரியும், அரசுடைமை, மதச்சார்பின்மை போன்ற விஷயங்கள் முன்னெடுக்கப்பட்டது. அந்த காலகட்டங்களில் ஒரு இஸ்லாமிய நாடு மதச்சார்பின்மை பின்பற்றியது மிகப்பெரிய விஷயமாகவே பேசப்பட்டது. ஸோ புரட்சிகரமான சீர்திருத்தங்களும் நிறைய அறிமுகப்படுத்தப்பட்டது. அந்த அடிப்படையில் இந்த 6 அம்சங்களை குறிக்கும்படியாக சிவப்பு நிற பின்னணியில் 6 வெள்ளை அம்புகள் கொண்ட ஒரு சின்னத்தை தனது ஆட்சியின் அடையாளமாக வைத்துக் கொண்டார். ஃபர்ஸ்ட் குடியாட்சி. துருக்கியில் முடியாட்சி அகற்றப்பட்டதன் விளைவாக ஒரு குடியாட்சி அறிவிக்கப்படுது. அதன் அடிப்படையில் 1924 ஏப்ரல் 20ஆம் தேதி புதிய குடியரசின் அரசியலமைப்பு சட்டம் பிரகடனம் செய்யப்பட்டது. அடுத்ததாக பார்த்தீங்க அப்படின்னா, துருக்கிய வழக்கறிஞர்களும் நீதிபதிகள் மேலை நாட்டு சட்டங்களை பயிற்சி பெறணுன்ற அடிப்படையில் 1926 அங்காராவில் ஒரு சட்டக்கல்லூரி நிறுவப்பட்டது. சிவில் கடன் சட்டத்தொகுப்புக்கு சுவிட்சர்லாந்து நாட்டு சட்டத்தின் அடிப்படையிலும், குற்றவியல் சட்டத்தொகுப்புக்கு இத்தாலிய நாட்டு சட்டத்தின் அடிப்படையிலும், வர்த்தக சட்டத்தொகுப்புக்கு ஜெர்மனிய நாட்டு சட்டங்களின் அடிப்படையிலும் அரசியலமைப்பு என்பது உருவாக்கப்பட்டது. இதற்கு முன்னதாக பார்த்தீங்கன்னா இஸ்லாமிய மதம் சார்ந்த சட்டங்கள் தான் அவங்க பின்பற்றிட்டு வந்தாங்க. இப்போ தேசப்பற்று. துருக்கிய மொழிக்கு இதுவரை அரேபிய எழுத்து வடிவமே இருந்தது. ஆனால் 1928 லத்தீன் அடிப்படையிலான துருக்கிய எழுத்து வடிவத்திற்கு என்ன பண்ணுறாங்க, கொண்டு வராரு. அரேபிய எழுத்துக்கு பதிலாக எதை கொண்டு வர்றாரு, லத்தீன் எழுத்து கொண்டு வர்றாரு, எழுதுறதுக்கு எளிமையாக இருக்கிறதுனால. இவ்வாறு 1929 முதல் அது கட்டாயமும் ஆக்கப்பட்டது. லத்தீன் எழுத்து முறையில் உருவாக்கப்பட்ட புதிய துருக்கிய மொழியில் துருக்கிய வரலாறு எழுதப்பட்டது. ஸோ இவ்வாறு துருக்கிய மொழியின் குடியரசின் ஆட்சி மொழியாக்கப்பட்டது. முக்கியமான பாயிண்ட், துருக்கியர்கள் துருக்கிக்கே என்ற கமல் பாஷாவின் கோஷம் மக்களால் பெரும்பான்மையோடு ஏற்றுக்கொள்ளப்பட்டதாக சொல்கிறாங்க. அதற்கடுத்ததாக பார்த்தோன்னா மக்களின் இறைமை. செவர்ஜினிட்டி ஸ்ப்ரிங்ஸ் ஃப்ரம் த பீப்புள். இந்த வார்த்தை ரொம்ப முக்கியம், கேட்கலாம் யார் சொன்னார்னு. முஸ்தபா கமல் பாஷாவுடைய புகழ்மிக்க வாசகம். 1924 உருவாக்கப்பட்ட புதிய அரசியலமைப்பு சட்டத்தில் இறைமை மக்களிடமே உள்ளது என்றார். எல்லா துருக்கியர்களும் இன வேறுபாடின்றி சரிசமமானவர்கள் என்பதை அறிவித்தார். துருக்கியர்களுக்குள்ளேயே பார்த்தோம் அப்படின்னா ஏறத்தாழ ஒரு 64 பிரிவுகள் கிட்ட இருந்துச்சு. இடைக்கால இந்தியாவில் படிப்போம். அதில் தாங்கள் உயர்ந்தவர்கள் தாங்கள் தாழ்ந்தவர்கள்ன்ற மாதிரியான நிலைப்பாடெல்லாம் இருந்தது. இஸ்லாம் மதத்தில் சாதி வேறுபாடுகள் இல்லைனாலும் கூட அந்த குலங்கள் சார்ந்த பிரச்சனைகள் சொல்ல தான் படுது. இஸ்லாமியர்களே மிக உயர்ந்தவர்களாக கருதப்படுறவங்க யாருன்னா அஸ்ரஃபுகள் என்பவங்க தான் சொல்கிறாங்க. அவங்க அரபில் இருக்கக்கூடிய இனமாக பார்க்கப்படுது. அப்போ எல்லா நாடும் இஸ்லாமத்தை ஏற்றுக்கொண்டாலும் கூட அவங்களுக்குள்ள எந்த இனம் உயர்ந்தது, எந்த குலம் பெரியதுன்ற மாதிரி பிரச்சனை அந்த காலகட்டங்கள் இருந்தது. ஸோ அதில் துருக்கியர்களுக்குள்ள அந்த வேறுபாடு இருக்கக்கூடாதுன்றதுக்காக இவ்வாறு அறிவித்தார். அடுத்து அரசுடைமையினுடைய சீர்திருத்தங்கள் அப்படின்னு பார்க்கும்போது, நாட்டில் தீக்குச்சி, தேயிலை, சிகரெட், பருத்தி, மதுபானம், உப்பு, பருத்தி, கம்பளி, எஃகு மற்றும் போக்குவரத்து, சுரங்கத்தொழில் ஆகியவை அரசுடைமையாக்கப்பட்டன. இதுலேருந்து வருமானம் வர்றதுனால 1933 அரசு தொழில் வளர்ச்சிக்கான ஒரு 5 ஆண்டு திட்டத்தையும் தீட்டினார். 1925 குடியானவர் மீது விதிக்கப்பட்டிருந்த டயத்துன்ற 10% வரி ரத்து செய்யப்பட்டது. அடுத்ததாக பார்த்தீங்க அப்படின்னா மதச்சார்பின்மை. கமல் பாஷாவுடைய ஆட்சியிலே ரொம்ப முக்கியமான விஷயம். ஏன்னா இஸ்லாமிய மதத்தின் தலைவராக காலிஃபாவே துருக்கிய சுல்தான் ஆட்சி பண்ணிட்டு இருந்தார். பட் அதவே மாற்றி என்ன பண்ணார், மதச்சார்பின்மை நாடாக மாற்றினது மிகப்பெரிய விஷயமா பேசப்பட்டது. அரசியலில் மதம் சேர்ந்திருப்பது நாட்டின் வளர்ச்சியை தடை செய்யும் என்று நினைத்த அவர் துருக்கியை ஒரு மதச்சார்பற்ற அரசாக மாற்றினார். காலமாக இருந்து வந்த காலிஃபா பதவியை சமய நீதிமன்றங்களும் ஒழிக்கப்பட்டன. புதிதாக சமயத்துறை அமைக்கப்பட்டு அது பிரதம அமைச்சரின் மேற்பார்வையில் வைக்கப்பட்டது. நாட்டில் சமய பள்ளிகள் அனைத்துமே மூடப்பட்டன. 1928 துருக்கி ஒரு இஸ்லாமிய நாடு என்ற வார்த்தை அரசியலமைப்பு சட்டத்தில் நீக்கப்பட்டு அரசு மற்றும் தனியார் பள்ளிகளில் முஸ்லீம் மத போதனைகள் நிறுத்தப்பட்டது. 1939க்குள்ளேயே துருக்கி ஒரு சமய சார்பில்லாத நாடாகவே மாற்றப்பட்டது. மிக மிக முக்கியமான ஒரு விஷயம். அடுத்து புரட்சியின் சீர்திருத்தங்கள். மக்கள் பெஸ்ட் என்ற பழைய முறைப்படி வாங்கிய தொப்பி அணியக்கூடாதுன்னு சொல்லிட்டு மேலை நாட்டினர் அணியும் ஹேட் என்ற தொப்பியை தான் அணியணும்னு சொல்லி கட்டாயப்படுத்தினார். அதோட ரீசன் என்ன அப்படின்னா, மேற்கத்திய முறைகளை மக்கள் பின்பற்றணும், மேற்கத்தியவர்களாகவே மாறணும், அப்போ தான் மிகப்பெரிய நாடாக வளர்ச்சி அடைய முடியுன்றது அவருடைய எண்ணமாக இருந்தது. 1926 முஸ்லீம் நாட்காட்டி பின்பற்ற கைவிடப்பட்டு அதுக்கு பதிலாக கிரிக்கொரிய நாட்காட்டி முறையை பின்பற்ற ஆரம்பித்தார். பெண்களின் அந்தஸ்து உயர பெண்கள் மருத்துவர்களாகவும் வழக்கறிஞர்களாகவும் அதிகாரிகளாகவும் சட்டமன்ற உறுப்பினர்களாகவும் வேண்டும் என்று கூறினார். பலதார மனம்
தடை செய்யப்பட்டது. மிக முக்கியமான விஷயம். அது மட்டும் இல்லாமல் 1934 பெண்களுக்கு ஓட்டுரிமை வழங்கப்பட்டதோடு மட்டுமல்லாமல் 1934 நடைபெற்ற தேர்தலில் 35 பெண்கள் சட்டமன்றத்திற்கும் தேர்ந்தெடுக்கப்பட்டார்கள். மிக மிக முக்கியமான ஒரு விஷயம். இன்றைக்கும் பல இஸ்லாமிய நாடுகளில், இஸ்லாமியர்கள் இருக்கக்கூடிய நாடுகளில் இவ்வளோ உரிமைகள் வழங்கப்பட்டிருக்கா அப்படின்னு கேட்டால் கிடையாது. ஆனால் ஏறத்தாழ இப்போ இருந்து ஒரு 90 ஆண்டுகளுக்கு முன்னதாகவே இப்பேற்பட்ட புரட்சியை செஞ்சுருக்காருன்னா அது மிகப்பெரிய விஷயம்தான். மதிப்பீடு. எண்ணற்ற சீர்திருத்தங்களை புகுத்தி நாட்டை நவீனமயமாக்கினார். துருக்கிய மக்களின் நலனில் ஆழ்ந்த அக்கறை கொண்டிருந்தார். அவர் துருக்கியின் நலன் நாடும் சர்வாதிகாரியாகவே இருந்தார். ஐரோப்பாவின் நோயாளியாக இருந்த துருக்கியை கமல் பாஷா சீர்திருத்தம் கொள்கையின் மூலமாக வலிமையான நாடாக மாற்றினார். எனவே தான் கமல் பாஷா நவீன துருக்கியின் தந்தை என்று அழைக்கப்படுகிறார். இவ்வாறு இந்த முஸ்தபா கமல் பாஷா 10 நவம்பர் 1938ஆம் ஆண்டு இறந்தார். சரியா? ஸோ முஸ்தபா கமல் பாஷா பற்றி ஒரு முறை வினா கேட்டிருக்காங்க. லெனினை பேஸ் பண்ணி 2 முறை வினாக்கள் கேட்டிருக்காங்க. ஸோ மீண்டும் அவங்களை பற்றி வினாக்கள் கேட்பாங்கன்ற நம்பிக்கையில் தான் இந்த ஏரியாவை கொஞ்சம் ரெஃபர் பண்ணி கொடுத்துருக்கோம். தேங்க்யூ.